ஆர்கே, இதை எப்படி பார்க்கலாம்? மணிசங்கர் ஐயர்லேருந்து மாணிக்கம் தாக்கூர், திரு பிரவீன் சக்கரவர்த்தி, இன்னும் பலரும், கேசி வேணுகோபால் உள்ளிட்டவர்கள்லாம் பேசக்கூடியதை பார்க்குறோம். திரு நாராயணசாமியும் இன்னொரு பக்கம் புதுச்சேரியிலிருந்து அவர் சில விஷயங்களை முன்வைக்கிறாரு. ஒரு தேர்தல் காலத்தில் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு இதை பார்க்குறீங்களா? அல்லது காங்கிரஸ் இந்த முறை கூட்டணி கட்சிகளோடு இன்னும் ஒரு அழுத்தம் கொடுத்து தங்களுக்கான ஒரு அதிக இடங்களை பெறுவதற்கான ஒரு வெயிட்டேஜை காமிக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இல்லை, காங்கிரஸில் எப்பவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுவாங்க. அதாவது கொஞ்சம் குட் காப் பேட் காப்ன்ட்டு. ஒருத்தர் திமுக கூட இல்லை என்றால் வேறு கூட்டணி கட்சிகள் கூட இணக்கமாக இருப்பார். இன்னொரு 10 பேர் அதுக்கு எதிராக இருப்பாங்க. அது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் எப்பவும் பார்த்தது தான். அதிமுக கூட அதே மாதிரி இருக்கின்ற விஷயங்கள் நான் பார்த்தது தான். ஆனால் இந்த முறை கொஞ்சம் மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸுக்கு பல வருத்தங்கள் இருந்தது. வருத்தங்களை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம். அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் விஜய்க்கு அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வருகின்ற ஃபோன் கால், ராகுல் காந்தியிலிருந்து வருகின்ற ஃபோன் கால் ஆனாலும் சரி, கேசி வேணுகோபால் கரூர் சென்று அதன் பிறகு விஜய் கூட தொடர்புன்றதாலும் சரி, இதெல்லாம் ஒரு லிமிட் வர ஓகே என்று எடுத்துக்கொள்ளலாம். என்றால் அது ஸ்ட்ராட்டஜி. அதாவது விஜய்க்கு நாங்கள் ரீச் அவுட் பண்ணுறோம், அதனால நீங்கள் கொஞ்சம் எங்களை பார்த்து இது பண்ணுங்கிறது. அதாவது சீட்டெல்லாம் குறைச்சிடாதீங்க என்ற அந்த விஷயத்தில் பார்த்தாங்க. ஆனால் அதுக்கு திமுக அசையவில்லை என்று நாம் பார்த்தோம். அதன் பிறகு வருகின்ற விஷயங்கள் தான் பாக்கி எல்லாமே இருக்கிறது. இப்போது ஒரு முறை முதல்வர் பேசிவிட்டார். அந்த ஒரு தொலைக்காட்சி ஒத்து வராது அப்படிங்கிற தமிழ்நாட்டுடைய சூழலுக்கு அது ஒத்து வராது அப்படிங்கிற ஒரு கருத்து. ஆமா, அதை தாண்டி கூட்டணி அமைச்சரவை ஒத்து வராது. ஆமா, அது முதல்வர் திமுகவுக்கு மட்டும் பேசவில்லை, அதிமுகவுக்கு சேர்த்தான் பேசியிருக்கார் என்றுதான் என்னுடைய ஒரு இதாக இருக்குது. என்றால் அதிமுக பெரும் வரவேற்பு இருக்கின்ற விஷயமா இருக்குது. முதல்வர் பேசினது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு சொன்னாரே தவிர இந்தியா கூட்டணிக்கு ஒத்து வராது, திமுக ஒத்து வராது, தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. இந்த தமிழ்நாட்டுக்கு ஒத்து அது கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. ஆமா, அது ஆக்சுவலா ஒரு எக்ஸ்டம்பர் கொஸ்டின். அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பேசுனது கிடையாது. ராஜ்தீப் பண்ற விஷயமா தான் இருக்கிறது. ஆனா சிரிச்சுட்டே கேட்டாரு. அவர் சிஎம்னுடைய ஃப்ரேமிங் அவ்வளவு அழகா இருந்தாக நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது சொல்லுது அது மிகவும் வரவேற்பு பெற்ற ஒரு விஷயமா இருக்கிறது. அதன் பிறகு பேசியிருக்கூடாது. அதன் பிறகு ஒரு மாணிக்கம் தாக்கூர் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாம் என்னென்ன காங்கிரசினுடைய அந்த குறைகள் இருக்கிறதோ அதெல்லாம் கம்யூனிகேட் ஆயிடுச்சு. நிச்சயமாக அதற்கு எதிர்வினைகளும் வர. அதன் பிறகு கனிமொழி செல்றாங்க. இப்போ 4 நாள் முறை கூட சென்றாங்க, பார்லிமெண்ட் செஷனுக்கு சென்றாங்க. அதன் பிறகு ராகுல் காந்தியை சந்திக்கிறாங்க. எல்லாமே நடந்தது. அப்ப இவ்வளோ நடந்த பிறகு மறுபடியும் வரதுக்கு காரணம் என்ன? அதுக்கு பிறகு மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் சந்தித்ததாகத்தான செய்தி வந்தது. திரு ராகுல் காந்தியை அவரும் பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளவர்களாக சந்திச்சிருக்கிறாங்க. அந்த சந்திப்புக்கு பிறகுதான் இப்போ நீங்கள் மதுரையில் ஒரு மாவட்ட கழகத்தினுடைய ஒரு கூட்டம் போடுறாங்க, தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அப்படிங்கும்போது அது தலைமையினுடைய அனுமதி இல்லாமலோ அல்லது தலைமை இதுல எதிர்ப்பு தெரிவிக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு கருத்தை நம்ம சொல்ல இல்ல. டெஃபினெட்லி அதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு இன்னைக்கு ரொம்ப உருக்கமா செல்வ பிறந்தகை என்ன சொல்றாரு, இந்த மல்லிகார்ஜுன் கார்கே பார்த்த பிறகு இருக்கின்ற செய்தியாளர் சந்திப்புல மிக தெளிவாக காங்கிரஸ் தலைமை கூறியிருக்கிறது, கூட்டணியை பற்றின கருத்து யாருமே வெளியிடக்கூடாது, ஊடகங்களில் வெளியிடக்கூடவே அவசியம் இல்லை, நாங்க இருக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம் என்றாலும் நான் தான்ப்பா காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் என்ற அளவு கூட அவர் சொல்லிட்டாரு. நான் தான் இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டாரு. அதை தாண்டியும் சிலர் பேசும்போது நிச்சயமாக அவர்களை கண்டிக்கக்கூடிய இடத்தில் ஒரு காங்கிரஸ் தலைமை இருக்கிறதாகத்தான் நான் காண்கிறேன். ஆனால் அது இன்னும் செய்யவில்லை என்பது மிக வருத்தம் அளிக்கிறது. ஏனென்றால் மாணிக்கம் தாக்கூர் யாரு, கேசி வேணுகோபாலுக்கு ரொம்ப நெருக்கமானவர். இன்னைக்கு கேசி வேணுகோபால் என்ன பேசியிருக்கிறாரு, மணிசங்கர் ஐயர் அங்கே சென்று கேரளாவில் சென்று அவர் ஒரு ரவுடி அப்படின்னு பேசியிருக்காரு. அவர் ரவுடின்னு பேசினா நீங்க பினராயி விஜயன் என்ன விழிப்பீங்க? எனக்கு புரியல. அது அப்போ அந்த அளவுக்கு அவர் கேசி வேணுகோபால் சொன்னதுக்கு எதிர்வினையாற்றாராம். அவர் கட்சியிலே இல்லை அப்படின்னும் போது பட்டேல் மாதிரியான ஒரு இடத்துக்கு இவரை கொண்டு வந்திருக்காங்களான்னு ஒரு கடும் விமர்சனத்தை திரு மணிசங்கர் ஐயர் கேசி வேணுகோபால் மேல வைக்கிறாரு. ஆமா, அது இந்த ரவுடி என்ற அந்த அப்கோர்ஸ் பாக்கி இருக்கிற எல்லாம் பாருங்க. அதாவது ராகுல் காந்தி சரியில்லைன்றது முன்னாடி இருந்தே பேசி கொண்டிருக்கிறார். 2-3 இடத்துல இவர் அதிகாரத்தில் இருக்கிறார். ஒரு மதன்ஜித் சிங் இது என்டோமென்ட் ஒன்று இருக்கு. அந்த மாதிரி 3-4 இடத்துல மணிசங்கர் ஐயர் இன்னும் பதவியில் இருக்கிறதுனால காங்கிரஸினுடைய இது கிடையாது, ஆர்கனைசேஷன்ஸ் கிடையாது, தனியா மெம்பரா இருக்கேங்கறார். அவர் காங்கிரஸ் மெம்பர் மட்டும் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. டெல்லியில செல்வாக்கு கிடையாது. அவர் சொல்லி அந்த இவருக்கு எதிராக, நரேந்திர மோடிக்கு எதிராக சொல்ற ஒரு விஷயம், அதாவது நீச் என்ற அந்த விஷயத்துல இருந்து காங்கிரஸ் கம்ப்ளீட்டா கட் பண்ணி விட்டாங்க அவரை. அவருக்கு இன்னைக்கு தேர்தல் வருகிறது. அதனால அவருக்கு இது ஒரு வசதியான ஒரு இடமா இருக்கு. அதாவது மாணிக்கம் தாக்கூருக்கும்
அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்திக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், உங்களுடைய somebody shooting from your shoulders தான். மணிசங்கர் ஐயர் இன்னைக்கு வந்து பிக்சர்லயே இல்லாத நபர். அவரும் இதை பத்தி ஒரு விஷயம் சொல்றாரு. அவரும் சொல்றாரு ஸ்டாலின் தான் முதல்வர் ஆவாரு, ஸ்டாலின் இல்லைன்னா காங்கிரஸ் கிடையாதுன்னு சொல்றதுக்கு வந்து அதுக்கு யார் வந்து வழிவகை செல்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி, ஒரு வேணுகோபால். இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய கட்சிக்காக நாங்க பேசுகிறோம் அல்லது காங்கிரஸ் வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி வந்து அது இதா தவறா ஒரு கொள்ள முடியும்? உங்க தலைவர் என்ன சொல்றாரு? கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் சொல்றாரு இந்த மாதிரி கூட்டணியை பத்தி பேசாதீங்க, தலைமையில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொல்றாரு. அதன் பிறகும் பேச வேண்டிய அவசியம் எனக்கு புரியல. கேரளால இப்ப அவர் வந்து சதீஷன்ங்கிறதான் இவர் ப்ரொஜெக்ட் பண்றாரு மணிசங்கர் ஐயர். இப்ப அங்க இருக்கக்கூடிய இன்டர்னல் பாலிடிக்ஸ்னாலே இந்த கருத்தை முன்வைக்கிறாரா மணிசங்கர் ஐயர்? ஆமா, அங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற அந்த ஒரு ரைவல்ரியில ஒரு பக்கம் சசி தரூர், இல்ல கேசி வேணுகோபால், இன்னொரு பக்கம் சதீஷ், 4 பேரு. சென்னிதலாவும். ஆமா, சென்னித்தலா சீனியர் மோஸ்ட் லீடர். அவர் என்ன சொல்றாரு, யாரு தலைமை சொல்லுகிறதோ நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. வயசான இவர் சதீஷன் தான் முன்னிறுத்துறாரு. விடி சதீஷன் லீடர் ஆஃப் ஆப்போசிஷனுங்க. அவர் வந்த பிறகுதான் அவர் சிஎம் கேண்டிடேட்னா நான் சொன்னதை வித்ரா பண்ணிக்கிறேன், பினராயி விஜயன் தான் வெற்றி பெறுவாருங்கிறது நான் வித்ரா பண்ணிக்கிறேங்கிறார் மணிசங்கர் ஐயர். அதான் பிரச்சனை. அதான் விடி சதீஷன் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். அதை தாண்டி ஒரு ஆர்கனைசேஷன்ல கேப்பபிலிட்டி இருக்கிற நபர். ஆனால் இன்னைக்கு இருக்கின்ற ஸ்டேட்ஸ்மேன் லைக் ஃபிகர் வந்து பினராயிக்கு வந்திருக்கு இல்லையா? பினராயி களம் கண்டு கண்ணூர்ல வந்து சண்டை போட்டு வந்த மனிதர், சண்டைனா தெருவுல சண்டை போட்டு வந்த மனிதர். அவர் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்ஸ்மேன் லைக் ஃபிகராக ஏறத்தாழ மு க ஸ்டாலினுடைய அதே இடத்துல வந்து நிக்கிறாரு. அப்ப அதே இடத்துக்கு யார் வர முடியும் காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா ரமேஷ் சென்னித்தலை தான். அப்போ அவருக்கு எதிராக பேச வேண்டிய, ஏன்னா ரமேஷ் சென்னித்தலை இவரை வந்து கண்டுக்கவே மாட்டாரு. இன்னைக்கு கூட அவர் கண்டுக்க மாட்டாரு. ரமேஷ் சென்னித்தலை இருக்கிறாரு, விடி சந்தீஷன் இருக்கிறாரு. அதன் பிறகு அப்கோர்ஸ் சசி தரூர், நீங்க குறிப்பிட்ட மாதிரி சசி தரூர் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு 10 லீடர் அங்கேயே இருக்கிறாங்க. அதுதான் காங்கிரஸ்னுடைய அங்கத்த பிரச்சனை அதே இருக்கிறது. ஆனா சசி தரூர் வந்து இப்ப எக்ரி பண்ணியிருக்காரு போல, எல்லா இடத்துலயும் வந்து நான் வந்து பிரச்சாரம் பண்றேங்கிறது எக்ரி பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 ஓட்டு 1500 ஓட்டு எல்லா கான்ஸ்டிட்யூன்சிலையும் இருக்கு. அதாவது இன்னைக்கு ஒரு பப்ளிக் இன்டெலெக்சுவலாக, மிக துரதிருஷ்டவசமான விஷயம் தான் இருந்தாலும், இன்னைக்கு ஒரு பெரிய பப்ளிக் இன்டெலெக்சுவலாக கேரளால கூட காணப்படுகிற ஒரு மனிதராக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் இவரும் காணப்படுகிறார். எல்லா லிட்டரரி ஃபெஸ்டிவல்ல இவங்க இல்லைன்னா சசி தரூர் 2 பேரும் இவங்க இல்லைன்னா ஒரு மௌசை இல்லாத ஒரு விஷயமாக மாறுகிறது. அப்போ இது கேரளாவுடைய நிலைமை. கேரளால பெரிய பிரச்சனை கிடையாது. யூடிஎஃப் குள்ளால, அதாவது காங்கிரஸ் இருக்கின்ற தலைமையில் இருக்கின்ற கூட்டணிக்குள்ளால பெரிய பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் அங்க இஸ்லாமியரை சார்ந்த சில விஷயங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அதுல வந்து அவர்களுக்கு மேல சில விஷயங்கள் வந்து அவர்களுக்குள்ள கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் தமிழகத்துல இப்ப வந்து திடீரென்று வெடித்திருக்கிறது. நான் கூட போன மாசம் நினைச்சது முடிஞ்சு விட்டுன்னு நினைச்சேன். அப்படி கிடையாது. மறுபடியும் அது வந்து நீச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. அசாமில் எடுத்தீங்கன்னா மிக தெளிவாக கோகோய் வந்து அங்க கௌரவ் கோகோய் வந்து தலைவராக இருக்கிறார். அதுல யாருக்குமே மாற்ற கருத்து இல்லை. அங்க வந்து ஹிமந்தா பிஸ்வா சர்மா வந்து கம்யூனிஸ்ட வந்து இன்னொரு பிளேனுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. அதற்கு வந்து காங்கிரஸ்னுடைய இந்திய அரசியல் வந்து ஈடு கொடுக்க முடியுமா என்ற கேள்வி இருக்கிறது. அது மிக கடினமான ஒரு கேள்வியாக, ரொம்ப அடிப்படை கேள்வி. அப்ப ராகுல் காந்தியோட கணக்கு என்ன? ஏன்னா அவர் ஒட்டுமொத்த இந்தியாவும் பாக்குறாரு. 29 ஒரு கணக்கு இருக்கு. 2029க்கான பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் நட்பு சக்திகள் எப்படி இருக்கு, அதோட என்ன ஈக்குவேஷன் தான் நம்ம பேச போறோம். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். அரவிந்த், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அல்லது கார்கே, இவங்க பார்வை என்னவா இருக்கு? கார்கேயை விட ராகுல் காந்தி பார்வை முக்கியமா இருக்கலாம், அல்லது சோனியா காந்தி அவருடைய பார்வை முக்கியமா இருக்கலாம். தமிழ்நாடு அதே போல மற்ற மாநிலங்கள் எல்லா இடங்களுக்குமே அவங்க வந்து ஒரு டஃப்பான ஒரு பார்கெயின்ல இறங்கணும் அப்படின்னு பாக்குறாங்களா? இல்லைங்க, காங்கிரஸோட மூத்த தலைவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுடனான கூட்டணியை தொடர வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் தலைமையோட விருப்பமாக தற்போது வரை இருந்து வருவதாகத்தான் நாம் பார்க்கிறோம். எங்க நமக்கு இந்த சந்தேகம் வருதுன்னா, தொடர்ந்து இது போன்ற எதிர்மறையான கருத்துக்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள், தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளிடமிருந்து வரும்போது தற்போது வரை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை